ஒன் இண்டியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு நான் அந்த பலனை ரெண்டு அமைப்பாக தான் சொல்லுவேன். போன வருஷமே உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு போச்சு. ஆனால் 7.5 சனி முடிஞ்சதுன்னு தாங்கய்யா பேர். எனக்கு ஒன்றும் நல்லவைகள்லாம் அப்படிலாம் ஒன்றும் நடக்கவே இல்லைங்க. நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. உண்மையிலேயே நீங்கள் தான் 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்றீங்க. 5-6 வருஷமாக என் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு தான் தெரியும். யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட்டில் தான் இருக்கிறேன். பொண்டாட்டி, மனைவியோட குடும்பம், இவங்க சப்போர்ட்டில் இருக்கிறேன். இல்லது மனைவி தான் வேலைக்கு போகிறாங்க, அல்லது புள்ள சப்போர்ட்டில் இருக்கிறேன், அல்லது அண்ணன் சப்போர்ட்டு, அக்கால் சப்போர்ட்டு என்கின்ற மாதிரியாக யாராவது ஒருவருடைய காலில் நிற்கக்கூடிய அமைப்பில் தான் இப்போ மகர ராசிக்காரர்கள் இருக்கிறீர்களே தவிர, உண்மையை சொல்லப்போனால் பெரிய அளவில் உங்களுக்கு இந்த இதே கிடையாதுங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்குமே 7.5 சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற அமைப்பு முழுவதுமாக முடிந்துவிட்ட காரணத்தினால், இந்த முடிஞ்சிட்டதை நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணுவீங்கன்னா, அந்த வருஷத்தின் ஏப்ரல் மாதத்துலேருந்து அப்படியே படிப்படியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ முதல் 4 மாதங்கள் குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வீடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்ல வருமானம் வரப்போதுங்க. வருமானம் படிப்படியாக வரும். படிப்படியாக வரக்கூடிய வருமானத்தை கையில் வைத்திருக்க முடியாத சூழ்நிலைகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அவ்வளவுதானே தவிர பெரிய அளவில் சோதனைகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு கிடையாது. மகர ராசிக்காரர்களுடைய உண்மையான பலம் அப்படிங்கிறத ஜூன் மாதத்திலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. என்ன அப்படி? ஜூன் மாதம் 2ஆம் தேதி உச்ச குரு உங்களுடைய ராசியவும் ராசிநாதனையும் பார்க்க போகிறார். ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு ரெட்ட தாழ்பால்னு அந்த காலத்தில் கிராமத்தில் கதை சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க. இந்த அமைப்பின்படி பொதுவாக ராசியை குறிபார்த்தால் யோகம், ராசிநாதனையும் குறிபார்த்தால் ரெட்டிப்பு யோகம். 100 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 200 ரூபாய் கிடைக்கும். அது இப்போது ஜூன் மாதத்திலிருந்து மகர ராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்சகுருவின் பார்வை இருக்கிறனால ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய தன்மைகள் அப்படியே எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் வந்துருங்க. வயதிற்கு ஏற்றாற் போல் ஒரு 50-60 வயசுக்காரங்களுக்கெல்லாம் ஒரு 10 வயசு குறைஞ்சிருங்க. நானும் சாதிப்பேன் ஐயா, 7 வருஷம் எனக்கு கொஞ்சம், 5-6 வருஷம் கொஞ்சம் எனக்கு நல்லா இல்லை, இனிமேல் நானும் எழுந்திருச்சு நல்ல விதமாகவே எதையும் செய்ய முடியும் என்கின்ற தன்மை மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே படிப்படியான முன்னேற்றத்தை 4-5 மாதத்திற்கு பிறகு இந்த வருடத்திலிருந்து கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் இது பண்ண முடியும். வியாபாரிகளுக்கு நல்லாயிருக்கும். தொழில் முனைவோர்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு உதவியாளர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டு. நல்ல 1க்கு 2 கடை திறக்கலாம். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகும். இந்த காலத்தில் பாருங்கள், வியாபாரிகளை தேடி வாடிக்கையாளர்கள், கஸ்டமர்லாம் கடைக்கு வந்தது போக இப்போ கஸ்டமரை தேக்கி கடையெல்லாம் போய்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இப்போ நீங்கள் புரிஞ்சிக்குவீங்க. ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம்லாம், சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு அதற்கான முயற்சிகளை கூப்பிட்டு செய்து கொண்டிருக்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். இளைஞர்களுக்கு நினச்சது நடக்கும். சரியான மனைவி, சரியான கணவன், பிரேக்கப் ஆகி போன காதலுக்கு பதிலாக புதிய காதல் உண்டாகும். வாழ்க்கையே ஓரளவிற்கு நிம்மதியாக, உற்சாகமாக, தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஆண்டு 2026ஆம் ஆண்டு அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. Subscribe to One India and never miss an update.